வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னும் வெரைட்டி ஆஃப் முறுக்கு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த முறுக்கு செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அரிசியில் சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு வடிச்சிட்டு இந்த மாதிரி காட்டன் துணியில் பரப்பி விடுங்க. இந்த அரிசியை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க. பாருங்கள், பச்சரிசியில் சுத்தமாக தண்ணி எல்லாமே வத்திருச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோங்க. இதை நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நீங்கள் நிறைய மாவு ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. நல்லா ரொம்ப சாஃப்டாக அரைச்சிக்கணுங்க. எந்த அளவு சாஃப்டாக முடியுமோ அந்தளவு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா முறுமுறுப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த அளவு நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு இதை நம்ம ஒரு ஜல்லடையை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கலாங்க. சுத்தமாக குருணை எதுவுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாவை இந்த மாதிரி சலிச்சுட்டு இப்போ நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ டக்குன்னு செய்கிறனால இந்த மாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாவை லைட்டாக வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்தேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு, உளுந்து மாவு இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது டால்டாவை இந்த மாதிரி உருக்கி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சூடான எண்ணெயோ நெய்யோ டால்டாவோ சேர்க்கறனால முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வருங்க. சேர்த்துட்டு இதை ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை சூடு பொறுக்கிற அளவு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்க போகிறோங்க. இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்க போகிறோங்க. தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து முறுக்கச்சில் போட்டு பிழிஞ்சு பார்த்தீங்கன்னா மாவு உடையாமல் தொடர்ச்சியாக வர்ற மாதிரி இருக்கணும். அந்த பக்குவத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. முறுக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், மாவு வந்து இந்த அளவு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம செய்ய போகிறது முறுக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டார் டிசைன் உள்ள அச்சு எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவை எடுத்து இந்த மாதிரி அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உள்ளே வச்சுருங்க. இந்த முறுக்கை டைரெக்டாக எண்ணெயிலே கூட பிழிஞ்சு விட்டுறலாம். அது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கரண்டியில் இந்த மாதிரி டிசைனாக முறுக்கு முதல்ல சுற்றி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. நீங்கள் எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் முறுக்கு சுட்டுக்கலாங்க. நான் இந்த மாதிரி சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி விடுற டிசைன் வேணான்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக அச்சை வச்சு உள்ளேயே பிழிஞ்சு விட்டு கூட முறுக்கு சுட்டுக்கலாங்க. இந்த முறுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு வேக விடுங்க. இதே மாதிரியே 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாங்க. எண்ணெயில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடலாங்க. பாருங்கள், முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு மொறுமொறுப்பான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாவுலேயே நம்ம குச்சியாக இருக்கும்ல அந்த முறுக்கும் செஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக இதே மாதிரியே எண்ணெயில் நீளமாக பிழிஞ்சு விட்டுருங்க. இதுக்கு வந்து ஷேப் முக்கியமில்லை, உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா வேக விடுங்க. முறுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. 2 பக்கமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, முறுக்கோட டேஸ்ட் மாறிக்கும். லைட்டாக இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான முறுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப முறுமுறுப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான முறுக்கை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வேறு வெரைட்டி முறுக்கு வேணும்னாலும் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.